ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் எஸ்வி தமிழ் டேக். பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே வேறு நேமில் வச்சுருந்தாங்க. ஸோ நாங்கள் இதை ப்ரொஃபஷனலாக எஸ்வி தமிழ் டெக்குன்ற நேமுக்கு சேஞ்ச் பண்ணிட்டோம். ஃபோட்டோலாம் சேஞ்ச் பண்ணியாச்சு. எஸ்வி தமிழ் டெக்குன்ற ப்ரொஃபஷனல் ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணியாச்சு. பட் லோகோ இன்னும் சேஞ்ச் பண்ணல. இன்னும் இன்றைக்கு இல்லை நாளைக்கில் எஸ்வி தமிழ் டெக்குன்ற ப்ரொஃபஷனல் லோகோ கட்டாயம் அப்லோட் பண்ணிடுவோம். ஸோ அதை நீங்கள் ஒரு நாளில் நாளைக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும். இதுக்கு முன்னுக்கு பார்த்தீங்கன்னா 2 வீடியோ போட்டிருக்கோம். டிராஸ் சேலர் அக்கௌண்ட் எப்படி உருவாக்குறது, அதன் மூலம் எப்படி சேல் பண்ணுறேன்ற அதுக்குரிய ஒரு சின்ன படிமுறையாக எவ்வாறு உருவாக்குறதுன்னு பற்றி போட்டிருக்கேன். அதை பார்க்காதவர்களுக்கு மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன், மறக்காமல் கிளிக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் ட்ராப் ஷிப்பிங்னா என்ன அப்படின்னா அதை பற்றி சின்ன ஒரு விளக்கம், அது எவ்வாறு நடக்குது அதை பற்றி ஒரு சின்ன ஒரு விளக்கம் கொடுத்துருந்தேன். ஸோ அதுவும் பார்க்கணுமெண்டா மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன், மறக்காமல் போய் பாருங்கள். இந்த 2 வீடியோவும் உங்களுக்கு மிகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஓகே, அதே மாதிரி இன்றைக்கு நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு இமெயில் அக்கௌண்ட் டெம்பரரியாக எப்படி க்ரியேட் பண்ணுறது, உங்களோட ஃபோன் நம்பர் ஒன்று கொடுக்காமல் ஒரு சின்ன ஒரு ஜூஸுக்கு டெம்பரரியாக எப்படி க்ரியேட் பண்ணுறது பற்றி தான் பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முதல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாக்கள் மறக்காமல் அந்த ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆலில் கொடுத்து விடுங்க. ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போவோம். ஸோ எப்படி டெம்பரரியாக ஒரு இமெயில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, நாங்கள் google.comல நிற்கிறோம். கூகுள் இன்டர்ஃபேஸில் நிற்கிறோம். ஓகே, இதில் போய் நீங்கள் ஜிமெயில்னு அடிங்க. ஜிமெயில் அதுக்கு பிறகு ஜெனரேட்டர்னு அடிங்க. ஸோ அதில் வந்திருக்குது NERATOR அடிச்சுட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி ஒரு இன்டர்ஃபேஸ் வரும். ஓகே, இதில் முதலாவதாக இருக்கிறது, 2வது 3வது எல்லாம் ஒன்று தான். சாரி, 3வது இல்லை, 1வது 2வது ஒன்று தான். ஸோ நாங்கள் முதலாவதுக்குள்ளே போயிடல, அது அதுக்குள்ளே போய் 2-3 ஸ்டெப்புக்கு போய்க்க எப்படி ஓப்பன் ஆகிறத காட்டியிருக்காங்க. நாங்கள் 2வது போட்டிருக்குது தானே, ஜிமெயில் ஜெனரேட்டர் டெம்பரரி மெயில் ஃபேக் இமெயில், அதை தான் கிளிக் பண்ணி போக போகிறோம். ஓகே, இப்போ கிளிக் பண்ணுறேன். நான் அடுத்த விண்டோவில் ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, லோட் ஆகுது. ஓகே, இப்போ ஓப்பன் ஆகிடுது. இதில் இமெயில் டெம்பரரியாக க்ரியேட் பண்ணுறது. ஸோ எப்படி க்ரியேட் பண்ணுறது என்ன மாதிரி பார்ப்போம். இதுதான் அந்த இமெயில் ஜெனரேட் இன்டர்ஃபேஸ். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா மேலே அந்த நேம் போட்டிருக்காங்க, கீழே கூகுள் கொடுத்துருக்காங்க. ஓகே, அது லீவ் இட். கீழே பார்த்தீங்கன்னா இதில் அவங்களோட இமெயில் டெம்பரரியாக உங்களுக்கு என்ன இமெயில் வேணுமோ அதை அடிக்கணும். ஓகே, இப்போ @gmail கேள்விப்பட்டிருப்பீங்க, @yahoo கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே மாதிரி இதில் நிறைய இமெயில் ஐடி இருக்குது. பட் இதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ஓகே, கேள்விப்பட்டாத நிறைய ஐடியெல்லாம் இருப்பாங்க. கொக்காலா, ORG, இதெல்லாம் டிஃப்ரெண்ட், ஹாட்மெயில், ரெட், இப்படிலாம் கேள்விப்பட்டிருக்கவே மாட்டீங்க. பட் இதில் நிறைய இருக்குது. ஏன்னா இதெல்லாம் ஃபேக். அதோட டெம்பரரி ஒரு 24 hours இல்லை 2 days இல்லை 1 week அவ்வளோதான் தான் இது இருக்கும். அதுக்கப்புறம் ஓட்டோவாக டிலீட் ஆகிடும். ஓகே, இதில் உங்களுக்கு தேவையான இப்போ என்னத்தை வச்சு க்ரியேட் பண்ண போகிறீங்க. இப்போ ஆன்லைன் கோர்ஸ் அப்படின்னா ஆன்லைன் அடித்து போட்டு விட்டிங்கன்னா இதை காப்பி பண்ணி நீங்கள் எதுக்கு போடுறீங்களோ அதுக்கு வர எல்லா கோட்டும் உங்களுக்கு கீழே இதில் கொண்டு இருக்கும். ஸோ சிலதுக்கு ஓப்பன் பண்ணிக்க உங்களுக்கு இந்த இமெயில் ஐடி கேட்பாங்க. ஸோ நீங்கள் இதை கிளிக் பண்ணி கொடுத்து அதில் போடைக்க உங்களுக்கு அதை கோட் ஒன்று அனுப்புவாங்க இமெயிலுக்கு. அந்த இமெயில் கோட் இதில் உங்களுக்கு வரும். ஸோ இதில் நீங்கள் கிளிக் பண்ணி போட்டு நீங்கள் அதில் கோட்டை கொடுத்து இதில் வந்திருக்கு சம்திங் இமெயில் கோட் வரல, அந்த பேபிள் அக்கௌண்ட் இது வந்திருக்குது வரும். அதையும் கொடுத்து நார்மலாக ஓப்பன் பண்ணி கொள்ளலாம். இல்லை இதில் ஜெனரேட் நியூ இமெயில், வேறு இமெயில் க்ரியேட் பண்ணுறது. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா அது ஓட்டோவாக ஒரு இமெயில் உங்களுக்கு ஐடி நேமோட க்ரியேட் பண்ணி தரும். ஸோ இதில் கொப்பியை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இமெயில் ஐடி கொப்பி ஆகிடும். இதை நீங்கள் உங்களுக்கு எங்கே தேவையோ அங்கொண்டே போட்டுக்கொள்ளலாம். ஓகே, இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இமெயில் 150 days வரைக்கும் இருக்கும். 151 டே ஓட்டோ டிலீட் ஆகிடும். ஸோ வேறு இமெயிலை பார்ப்போம். ஓகே, வேறு இமெயில் ஜெனரேட் பண்ணுவோம். ஸோ ஓகே, இந்த இமெயில் உங்களுக்கு 299 நாள் இருக்கும். 300 நாள் வரைக்கும் அது ஓட்டோவாக டிலீட் ஆகிடும். அதுக்கப்புறம் ஒரு மெசேஜும் இந்த இமெயிலுக்கு வராது. அது வரைக்கும் இந்த இமெயில் ரன்னிங்கில் இருக்கும். உங்களுக்கு என்னென்ன மெசேஜ் வருதோ அந்த மெசேஜ் எல்லாம் உங்களுக்கு இதில் பார்த்துக்கொள்ளலாம், செய்யக்கூடிய இது இருக்கும். ஓகே, இப்போ நீங்கள் எப்படி க்ரியேட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு போட்டிங்கன்னா திரும்பி அதை எப்படி க்ரியேட் பண்ணியாச்சு, தேவையான எடுத்தாச்சு. நாளைக்கு தான் அந்த கோட் வரும், நாளைக்கு தான் திருப்பி ஓப்பன் பண்ணி பார்க்கணும்.
மெசேஜ் பார்க்கணும். என்னென்னு பார்க்குறது? ஸோ ஓகே, இப்போ க்ளோஸ் பண்ணுறேன். ஓகே, க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ நாளைக்கு திருப்பி வேறு ஒரு நாள் ஓப்பன் பண்ணுறோம். அதே மாதிரி இமெயில் ஜெனரேட்டர் அடித்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுறோம். ஓகே, ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு திருப்பி இதே மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் வரும். ஆனால் இதில் வந்து வேறு ஐடி வந்து காட்டி வேண்டிப்பாங்க. இந்த முதல்ல அடித்த ஐடி வராது, வேறு ஐடி காட்டி வேண்டிக்கும். ஸோ வந்து உங்களுக்கு வந்து மெசேஜும் வந்து இதில் பார்க்கவே இல்லாது. 11 பார்க்கணுமெண்டா வலது பக்கம் மேல் புள்ளியில் பார்த்தீங்கன்னா இன்பாக்ஸ் இமெயில்னு இருக்குது. ஓகே, அதில் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ண எல்லா இமெயில் ஐடியும் இதில் உங்களுக்கு வரும். ஃப்ரீயாக இப்போ உங்களுக்கு தேவையாண்டு எத்தனை நாள் க்ரியேட் பண்ணிங்களோ அந்த இமெயில் ஐடியெல்லாம் இதில் வரும். அந்த டேஸ் முடிஞ்சோடனே இதில் வந்து அழிஞ்சிடும். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 299 நாள் இருக்கும். ஸோ 299 நாள் இதில் வந்து இருக்கும். 300 நாள் ஆனால் இதில் வந்து அழிஞ்சிடும். ஓகே, இப்போ நான் இதில் க்ரியேட் பண்ண இமெயில் ஐடி காட்டுறேன்னா இதை கிளிக் பண்ணி காட்டுறேன். இதில் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். சும்மா ஒரு உங்களுக்கு பேபல் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும், க்ரியேட் பண்ணி காட்ட போகிறேன். அதுக்காண்டி சும்மா உங்களுக்கு ஃபேக்காக செஞ்சு காட்டுறதுக்காண்டி ஒரு இமெயில் ஐடி க்ரியேட் பண்ணேன். அதுண்ட இதான் காட்டுது பாருங்க, இந்த ஐடியில் க்ரியேட் பண்ணினான். ஸோ அதுக்கு வந்து 2 மெசேஜும் இங்கே இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா ஒரு மெசேஜ் வந்துருக்கு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்டென்ஷன் எடுக்க போகிறீங்களா அந்த இதில் மெசேஜ் வந்துருக்குது. இப்போ அதில் உங்களுக்கு இமெயிலுக்கு வேறு வார மெசேஜ் எல்லாம் பாருங்க இதில் வந்துருக்கு. அந்த இமெயில் ஐடிக்கு வந்த மெசேஜ் உங்களுக்கு இதில் இருக்குது பாருங்கள். எப்போ ஓப்பன் பண்ணால் அந்த மெசேஜ் உங்களுக்கு இதில் வந்து ஷோ ஆகுது. இதே மாதிரி தான் உங்களுக்கு டெம்பரரியாக வந்து இமெயிலை வந்து க்ரியேட் பண்ணுறது. உங்களுக்கு தேவையில்லை சில வாட்ஸ்அப் பைபிள் க்ரியேட் பண்ணுறதுக்கு இமெயில் தேவைப்படலாம், இல்லை வந்து பேபிள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு இமெயில் தேவைப்படலாம். நிறைய இருக்குது. சில வெப்சைட்டுக்கு போகிறதுக்கு உங்களுக்கு வந்து ஓனாக உங்களோட ஃபோன் நம்பரை கொடுத்து க்ரியேட் பண்ண இயலாது, ஏதாவது பிரச்சனை இருக்கலாம். ஸோ அப்போங்க வந்து உங்களுக்கு இந்த மாதிரி இமெயில் தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ மாதிரி சில இதுகளுக்கு வந்து உங்களோட ஃபோன் நம்பரில் வந்து நிறைய இமெயில் க்ரியேட் பண்ண இயலாது. அப்போ என்ன செய்யுங்க, தேவைக்கு ஒன்றும் செய்ய இயலாது, ஃபோன் நம்பர் வேணும். ஃபோன்லாம் க்ரியேட் பண்ண இயலாத நிலைமை வரைக்கும் உங்களுக்கு இந்த இமெயில் இந்த இதில் வெப்சைட்டில் போய் க்ரியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான எல்லாமே இதில் கிடச்சி கொள்ளும். ஓகே, இவ்வளோதான் அன்றைக்கு இந்த வீடியோ. உங்களுக்கு தேவைப்பட்டக்க இந்த இமெயிலில் போய் க்ரியேட் பண்ணி கொள்ளுங்க. இது பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் கீழே கமெண்டில் என்ன மாதிரி எப்படி என்று கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அவ்வளோ அன்றைக்கு வீடியோ. மறக்காமல் இந்த ஸ்வீட் தமிழ் டெக்கை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஓலில் விட்டு விடுங்கள். ஓகே, நன்றி.